பார்த்து தான் இருந்தாலும் செக் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம். அதெல்லாம் ஒரு மட்டும்தான் வருது. செக் பண்ண என்ன பாளையம் சொன்னீங்க? ஈஸ்வர செட்டிப்பாளையம். ஆமாம். உங்களுக்கு கிணத்துக்குன்னு பார்த்ததுல 2 பாயிண்ட் இருக்குது. அதை 100 அடி டெஸ்ட் போர் போடணும். சரி. இப்போ நீங்கள் கம்பு சுற்றி கிணத்துக்கு நேரம் அடையாளம் வச்சதில்லை, அது 2வது ஸ்கேன் தானே? ஆமாம் ஆமாம். அதில் ஒரு இடம் ரொம்ப சுமாரான இடம். அதான் சார். நீங்கள் கம்பு வச்ச இடத்துல அடையாளம் வரலைங்க. சரி. அடுத்து இப்போ இந்த 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த பாயிண்ட்டு அந்த சாரை இப்போ கிழக்கு நோக்கி தான் போகணும். இப்போ இதில் வரணும். கொஞ்சம் சாட்சி, அதாவது வடக்க சாட்சி இதில் வரணும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் கிழக்கில் வரணும். சரி சரி. இப்படி கரெக்டாக வந்துட்டு நீங்கள் போகிற இன்றைக்கே போட்டு ரிசல்ட்டு சொல்கிறீங்க. சரி 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 சரி. இதில் ஒரு பாயிண்ட்டு, அதாவது 3வது ஸ்கேன் சுந்தரம் 3, அது ஒரு நல்ல பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு. அதுக்கு நேர கிழக்க ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்கும்போது அதே சரம் அங்கே கிழக்க கண்டினியூ ஆகுது. இப்போ அந்த நல்ல பாயிண்ட்டுக்கு நேராக மேற்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கும். ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் அதே சரம் இங்கேயும் வந்துட்டுனா அந்த எது பெஸ்ட்டு அதில் போர்வெல் போட்டுடலாம். கிழக்க வச்சது அதே சரம் கண்டினியூ ஆகுது, அதே ஆழத்தில், பட் கொஞ்சம் சுமாரான எண்டாக இருக்குது. ஊர் பேர் என்ன? கந்தம்பாளையம். கந்தம்பாளையம், வாரப்பட்டி கிராமம், கந்தம்பாளையம். திருப்பூர் மாவட்டமா? கோயம்புத்தூர் மாவட்டம். நீங்கள் நம்ம 4 ரோடு வந்தீங்களா? அதோட திருப்பூர் இது பாருன்னு வைங்களேன். சரி. எஸ்ஜி பாளையத்தில் தேர்வான பாயிண்ட் அது. திரு கோகுல் என்பவருக்கு தேர்வான பாயிண்ட் அது. இது ஈஸ்வர செட்டிப்பாளையத்தில் தேர்வான ஒரு அருமையான பாயிண்ட்டு. இது கந்தம்பாளையத்தில் அந்த கோழிப்பண்ணையில் தேர்வான பாயிண்ட்டு. காங்கேயம் கருங்காலிப்பாளையத்தில் தேர்வான பாயிண்ட்டு மிக அருமையான பாயிண்ட்டு. ஸோ கருங்காலிப்பாளையத்தில் ஏற்கனவே அவங்களுக்கு பல ஸ்கேன் எடுத்து பாயிண்ட்டே நல்ல பாயிண்ட்டே அமையலை. இன்றைக்கி ஒரு 5 ஸ்கேனில் ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. அதில் அவருக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். எஸ்ஜி பாளையம் மிக சாதாரண ஒரே ஒரு மட்டம் உள்ள பாயிண்ட் இருக்குது. இது மேல் மட்டம் உள்ள பாயிண்ட்டு. இது எஸ்ஜி பாளையத்தில் உள்ள பாயிண்ட்டு. ஈசி பாளையத்தில் அருமையான ஒரு ரிப்போர்ட் அது. இது கருங்காலிப்பாளையத்தில் வந்த ஒரு அருமையான ரிப்போர்ட் இது.